ம். இப்போ நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஒரு படத்துக்கு ரொம்ப ஆர்வமா டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்க. ஆமா. ஆனா திடீர்னு இணையத்துல அந்த படத்தை பத்தி வந்த சில மீம்ஸ் அல்லது கேலி பதிவுகளை பாக்குறீங்க. அத பார்த்த உடனே ஓ, இந்த படம் அவ்வளோதானா, இதுக்கே நேரத்தை வீணாக்கணும் அப்படின்னு நீங்க அந்த படத்தை பார்க்கறதையே தவிர்த்திருப்பீங்க இல்லையா? கண்டிப்பா நடந்திருக்கும். நாம எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்துல அந்த மாதிரி செஞ்சிருப்போம். ஆமால. அதாவது மத்தவங்களோட எந்த அடிப்படையும் இல்லாத ஒரு தற்காலிகமான கருத்துக்களுக்காக நமக்கு கிடைக்கவிருந்த ஒரு நல்ல அனுபவத்தை நம்ம எந்த சிந்தனையும் இல்லாம ரொம்ப ஈஸியா நிராகரிச்சிருப்போம். உண்மைதான். இது ஒரு பாதுகாப்பான வட்டத்துக்குள்ள இருக்க நினைக்கிற ஒரு சாதாரண மனித இயல்பு தான். சரியா சொன்னீங்க. இப்போ இன்னைக்கு நாம இந்த ஆழமான அலசல்ல விவாதிக்க போற விஷயமும் கிட்டத்தட்ட இத போறதான். சரி. இன்னைக்கு நாம அலச போற மூலப்பொருள் தி தரங் ஷோ அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற யூடியூப் சேனல்ல வெளியான ஒரு நேர்காணலோட எழுத்து பிரிதி. ஓ, அந்த பிரபலமான நேர்காணல். அதேதான். இதுல 17 வருஷங்களுக்கும் மேல ஒரு குறிப்பிட்ட துறையில கோலோச்சும் முன்னணி நிபுணரான தீபக் பஜாஜ் அவங்களோட ஆழமான கருத்துக்கள் பகிரப்பட்டிருக்கு. அந்த துறை வேற எதுவும் இல்ல, நெட்வொர்க் மார்க்கெட்டிங். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்ற வார்த்தையை கேட்ட உடனேயும் உங்களுக்கும் ஒருவித தயக்கமோ, இணையத்துல நீங்க பார்த்த அந்த கேலிகளும் தான் நினைவுக்கு வந்திருக்கும். ஆமா, கண்டிப்பா. அது ரொம்ப இயல்பானது. ஆனா இன்னைக்கு நாம நோக்கம் அந்த துறைய நியாயப்படுத்துவதோ அல்லது விமர்சிப்பதும் கிடையாது. அப்போ நம்ம நோக்கம் என்ன? இந்த தரவுகளிலிருந்து எந்த ஒரு தொழிலையும் எப்படி அணுகுவது, கடும் விமர்சனங்களை எப்படி எதிர்கொள்வது, அப்புறம் எதிர்பாராத மன அழுத்தத்தை எப்படி நிர்வகிப்பது அப்படிங்கிற மாதிரி எந்த துறைக்கும் பொருந்தக்கூடிய மிக முக்கியமான வாழ்வியல் பாடங்களை நம்ம பிரிச்செடுக்க போறோம். சரி, இப்போ இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ஆரம்பத்துல நான் சொன்ன அந்த திரைப்பட உதாரணத்தை மீண்டும் நினைத்து பாருங்களேன். ஒரு முழு திரைப்படத்தையும் பார்க்காம 2 கேலிப்பதிவுகளை மட்டும் வச்சு அது மோசம்னு எப்படி முடிவெடுக்க முடியும்? நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையின் மீதும் வைக்கப்படும் விமர்சனங்களும் இப்படித்தான் இருக்கா? எதையும் ஆழமா பார்க்காம மேலோட்டமா முடிவெடுக்கிறத பத்தி கேக்குறீங்க. ஆமா. ஒரு தொழிலை முழுசா புரிஞ்சுக்காம சமூக வலைத்தளங்கள்ல வர்ற ட்ரோல்களை மட்டும் வச்சுட்டு தப்பா நினைக்கிறது எந்த அளவுக்கு சரியானது? இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், தீபக் பஜாஜ் இதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஹிந்தி மேற்கோளை சுட்டிக்காட்டுகிறார். என்ன மேற்கோள் அது? எதில் ஒரு விஷயம் இருக்கிறதோ அதை பற்றித்தான் வெளியே பேச்சு இருக்கும் அப்படிங்கிறது தான் அது. அதாவது எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாத ஒரு சாதாரண விஷயத்தை பத்தி யாரும் பேசப் போவதில்லை. யாரும் அதை விமர்சிக்க போவதும் இல்ல. அதேதான். மக்கள் எப்போதுமே உண்மைகளை விட மத்தவங்களோட கருத்துக்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படிங்கறத அவர் விளக்குறாரு. ஒரு நிமிஷம், நான் இதை முழுமையா அக்செப்ட் பண்ணிக்க தயங்குறேன். ஏன், என்னாச்சு? அதாவது ஒரு விஷயம் மோசமா இருந்தாலும் மக்களை ஏமாற்றுவதா இருந்தாலும் கூட அத பத்தி அதிகமா பேசுவாங்களே. மதிப்பு இருந்தா மட்டும்தான் விமர்சிப்பாங்க அப்படின்னு எப்படி உறுதியா சொல்ல முடியும்? நீங்க கேக்குறது மிகச் சரியான கேள்வி. இதுல தான் ஒரு முக்கியமான உளவியல் நுணுக்கம் அடங்கியிருக்கு. அது என்ன நுணுக்கம்? சமூக வலைத்தளங்கள்ல ஒருவர் ஒரு தொழிலை விமர்சிக்கிறார் அப்படின்னா அது அவருடைய வெறும் சொந்த கருத்தா அல்லது அறிவியல் பூர்வமான உண்மையா அப்படிங்கிற ஆழமான கேள்வியா அவர் முன்வைக்கிறார். 199% அது அவங்களோட சொந்த கருத்தாகவே இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்களா? சரியா புடிச்சிட்டீங்க. அந்த தற்காலிகமான கருத்துக்களுக்காக நீங்க உங்களுடைய நிரந்தரமான எதிர்காலத்தை கெடுத்துக் கொள்ளலாமா அப்படிங்கறத நீங்களே சிந்திட்டு பார்க்கணும்னு அவர் சொல்றாரு. இது ரொம்ப ஆழமா சிந்திக்க வேண்டிய விஷயம். அதே சமயம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்றாலே வேலையில்லாதவர்கள் அல்லது வாழ்க்கையில வேற எந்த வாய்ப்பும் இல்லாதவங்க தான் அதுல சேருவாங்க அப்படிங்கிற ஒரு சமூக மாயை பரவலாக இருக்கே வரலாற்றிலேயே. மிக குறைந்த வயதில் மண்டல மேலாளரா, அதாவது ரீஜனல் மேனேஜரா பதவியுயர்வு பெற்றவர். அட, அது ஒரு பெரிய பதவியாச்சே. ஆமா, அப்பதே அவர் மாதம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிக் கொண்டிருந்தார். அவருடைய மனைவி இந்திய அரசாங்கத்தோட ஒரு அங்கீகரிக்கப்பட்ட விஞ்ஞானி. 1.5 லட்சமா? 2006லயா? ஆமா, அப்படிப்பட்ட உயர் பதவிகளையும் சௌகரியங்களையும் விட்டுவிட்டு தான் அவர் இந்த துறைக்குள் ஒரு முழுநேர பயணமா நுழைந்தார். 2006ஆம் ஆண்டில் மாதம் 1.5 லட்சம் அப்படின்னா இன்னைக்கு அதோட மதிப்பு குறைஞ்சது 7 அல்லது 8 லட்சம் இருக்குமே. கண்டிப்பா இருக்கும். அந்த வயசுல அப்படி ஒரு வருமானத்தை விட யாருக்கு மனம் வரும்? வேலையில்லாதவர்கள் வரும் துறை இது அப்படிங்கிற எண்ணம் முற்றிலும் தவறானது அப்படிங்கறது இது ஆணித்தரமா நிரூபிக்குது. உண்மைதான். சரி, அப்படிப்பட்ட ஒருவரை இந்த தொழிலுக்குள் கொண்டு வந்தது எது? இங்கதான் நாம பவர் ஸ்பான்சரிங் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ரகசியத்தை பார்க்க போறோம். பவர் ஸ்பான்சரிங் அப்படின்னு என்ன? இப்போ பெரும்பாலானவங்க ஒரு வியாபாரம் தொடங்கினா தங்களுக்கு தெரிந்த தாங்கள் சொல்வதை கேட்கும் நண்பர்கள் அல்லது உறவினர்களைத்தான் முதல்ல அணுகுவாங்க.
ஏன்னா அதுதான் ரொம்ப வசதியானது. ஆமா, இதுக்கு பேரு பர்சனல் ஸ்பான்சரிங். ஆனா எந்த ஒரு தொழிலிலும் மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற பவர் ஸ்பான்சரிங் செய்யணும்னு அவரு சொல்றாரு. அதாவது தனக்கு சமமான அல்லது தன்னை விட அதிக திறமையுள்ள நபர்களை தேடி பிடிப்பதோ? அதேதான், உங்களுக்கு சௌகரியமான நபர்களை தேடுவதை விட்டுட்டு உண்மையிலேயே நல்ல திறமை, சிறந்த தகவல் தொடர்பு திறன் மற்றும் வாழ்க்கையில முன்னேற துடிக்கும் நபர்களை தேடி கண்டுபிடிச்சு உங்க பிசினஸ்ல இணைப்பது. இது கொஞ்சம் கஷ்டமான வேலையாச்சே. நிறைய அலைய வேண்டியிருக்கும். அவங்க அவ்வளவு சீக்கிரம் சம்மதிக்க மாட்டாங்களே. கண்டிப்பா கஷ்டம்தான். ஆனா அப்படிப்பட்ட ஒரு நபர் உங்க தொழிலுக்குள் வந்தா ஒட்டுமொத்த வியாபாரமும் அசுர வளர்ச்சி அடையும். ஓ, இது எப்படின்னா, ஒரு பிரம்மாண்டமான கப்பலை ஓட்டத் தெரிந்தவனை தேடுவதை விட்டுட்டு நமக்கு தெரிந்தவன் அப்படிங்கிறதுக்காக ஒரு சைக்கிள் ஓட்டுபவன் கிட்ட கப்பலை கொடுப்பது போல இருக்கு. மிக சரியான உதாரணம். பவர் ஸ்பான்சரிங் என்பது மிகச்சிறந்த திறமையாளர்களை தேடி பிடித்து உள்ளே கொண்டு வருவது. இதற்கு ஒரு மிகச்சிறந்த சொந்த உதாரணத்தையும் அவர் பகிர்கிறார். என்ன உதாரணம் அது? அவரை இந்த தொழிலுக்குள் கொண்டு வந்த நபர் இவரை பார்த்துட்டு, இவன் ரொம்ப திறமையானவன், இவன் உள்ளே வந்தா பெரிய ஆளா வருவான் அப்படின்னு கணிச்சிட்டார். சரி, அப்புறம் என்னாச்சு? அதனால அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? தொடர்ந்து 13 மாதங்கள் பொறுமையாக பின்தொடர்ந்து அவரை சந்தித்து பேசினார். 13 மாசமா? ஒரு வருஷத்துக்கு மேல? ஆமா. 2006 மே மாதம் சந்தித்தவர் ஒவ்வொரு மாதமும் விடாமல் ஃபாலோ பண்ணி 2007 ஜூன் மாதம் தான் தீபக் பஜாஜை சம்மதிக்க வைத்தார். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். ஒருவரை தொடர்ந்து 13 மாதங்கள் துரத்துவது என்பது ஒரு வகையான தொல்லை கொடுப்பது போல ஆகாதா? இதுக்கும் விடாமுயற்சிக்கும் என்ன வித்தியாசம்? இது ஒரு அருமையான கேள்வி. தொல்லை கொடுப்பது என்பது தயவு செய்து என் கம்பெனியில் சேருங்கள் அப்படின்னு சுயநலத்தோடு கெஞ்சுவது. அப்போ தொழில் முறையான விடாமுயற்சி அப்படின்னா? ஒவ்வொரு முறையும் அவங்கள சந்திக்கும் போது ஒரு புதிய தகவலை, ஒரு புதிய கண்ணோட்டத்தை பகிர்வது. அவர் தீபக்கோட வாழ்க்கைக்கு எவ்வாறு இந்த வாய்ப்பு பயனளிக்கும் அப்படிங்கிறத உணர்த்தினார். நிலைமைகள் மாறும் வரை பொறுமையா தொடர்புல இருந்தார். ஓ, புரிகிறது. அப்போ மதிப்பு கூட்டுவது தொல்லை இல்ல, அது ஒரு முதலீடு. சரியா சொன்னீங்க. இங்கதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. ஆட்களை தேடி கண்டுபிடிச்சு இப்படி சேர்த்து விட்டா மட்டும் போதுமா? பத்தாது. பலரும் ஆரம்பத்துல பெரிய உந்துதலோட எந்த ஒரு பிசினஸ்லயும் இறங்குவாங்க. ஆனா சில மாதங்கள்லயே காணாம போய் விடுவாங்களே. இதுக்கு என்ன காரணம்? இந்த துறையில் செய்யப்படும் 3 முக்கிய தவறுகளை அவர் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார். அந்த 3 தவறுகள் என்னென்ன? முதலாவது, சேர்ந்தவுடனே எந்த உழைப்பும் இல்லாமல் பணம் கொட்டும் அப்படின்னு பொய் கனவு காட்டுவது. ஆமா, எதிர்பார்ப்புகளை தவறாக அமைத்து விடுவது எந்த ஒரு உறவையும் தொழிலையும் ஆரம்பத்திலேயே அழித்துவிடும். இரண்டாவது தவறு, பொருட்களை விற்பதில் மட்டுமே முழு கவனத்தையும் செலுத்திவிட்டு ஒரு லீடர்ஷிப் நெட்வொர்க்கை உருவாக்க தவறுவது. லீடர்ஷிப் நெட்வொர்க் அப்படின்னா தனக்கு கீழே உள்ளவர்களையும் சிறந்த தலைவர்களாக உருவாக்குவதா? ஆமா, நீங்க பொருட்களை விற்றால் சில ஆயிரங்கள் தற்காலிகமாக சம்பாதிக்கலாம். ஆனா ஆழமாக வளர்ந்து பெரிய அளவுல ஜெயிக்கணும்னா உங்களுக்கு கீழே ஒரு தலைவர்கள் குழு தேவை. அது லாஜிக் தான். ஒருவரே நாள் முழுவதும் உழைத்தாலும் எவ்வளவு பொருட்களை விற்க முடியும்? சரி, அந்த 3வது தவறு என்ன? அதுதான் அனைத்திலும் மிக முக்கியமானது. திறன்களை வளர்க்காமல் வெறும் உந்துதலை, அதாவது மோட்டிவேஷனை மட்டுமே நம்பி இருப்பது. மோட்டிவேஷன் மட்டும் பத்தாதா? பத்தாது. மோட்டிவேஷன் என்பது ஒரு வண்டியை தொடங்குவதற்கு பயன்படும் தீப்பொறி மாதிரி. ஆனா வண்டி நெடுந்தூரம் பயணிக்கணும்னா திறன்கள் என்ற எரிபொருள் தேவை. மிகச்சரியான விளக்கம். உந்துதல் வண்டியை ஸ்டார்ட் செய்யும், ஆனா திறன்கள் தான் வண்டியை ஓட வைக்கும். ஆமா, தகவல் தொடர்பு, விற்பனை உத்திகள், மனிதர்களை கையாளும் விதம் போன்ற திறன்களை தொடர்ந்து வளர்த்துக்கணும். இதுக்கு ஒரு மிகச்சிறந்த மேற்கோள் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன மேற்கோள் அது? புகழ்பெற்ற முதலீட்டாளர் வாரன் பஃபெட் சொன்னது, திட்டமில்லாத அறிவாளியை விட ஒரு சிறந்த திட்டம் வைத்திருக்கும் முட்டாள் எளிதாக வென்று விடுவான் அப்படிங்கிறது தான் அது. அருமையான ஒரு கோட். திட்டமிடலின் அவசியத்தை இதைவிட எளிமையாக சொல்ல முடியாது. ஆனா எந்த திட்டமாக இருந்தாலும் ஆரம்பத்திலேயே குடும்பத்தினரின் கடும் எதிர்ப்பு வருமே. ஆமா, இதெல்லாம் வேண்டாம்பா, ஒழுங்கா ஒரு வேலைய பாரு அப்படின்னு பெற்றோர்கள் சொல்வாங்களே, அதை எப்படி சமாளிப்பது? அதுதான் பலருக்கும் உள்ள மிகப்பெரிய சவால். இதை அவர் ரொம்ப அழகா விளக்குறார். பெற்றோர்கள் உங்க பிள்ளைகள் தவறான வழியில் சென்று விடுவார்களோ என்றுதான் பயப்படுவார்களே தவிர அவர்கள் முன்னேறுவதை எதிர்க்க மாட்டார்கள். அது உண்மைதான். அவங்களோட அன்பான பயம்தான் அந்த எதிர்ப்பாக வெளிப்படுது. அதனால அவங்க கிட்ட சண்டையிட வேண்டாம். எனக்கு ஒரு 6 மாத நேரம் கொடுங்கள் அப்படின்னு கேட்டு பகுதி நேரமாக செய்யணும்னு ஒரு யதார்த்தமான அறிவுரையை முன்வைக்கிறார். பகுதி நேரமா? அப்ப முழு நேரமா உடனே இறங்கிடக்கூடாதா? ஒருபோதும் கூடாது. அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரையிலான வேலைய எந்த குறையுமின்றி முழு ஈடுபாட்டுடன் செய்யுங்க. சரி,
அதன்பின் என்ன செய்யணும்? மாலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இந்த தொழிலே உங்க கனவிற்காக செய்யுங்க அப்படின்னு சொல்றார். ஒரு நிமிஷம். நான் இதை ஆட்சேபிக்கிறேன். காலை 9 முதல் மாலை 6 வரை உழைத்துவிட்டு மீண்டும் மாலை 6 முதல் இரவு 12 வரை உழைப்பது என்பது உடலையும் மனதையும் உருக்குலைத்து விடாதா? நீங்க சொல்றது தர்க்க ரீதியா சரிதான். ஆனா இது குறுகிய காலத்திலேயே பெரும் சோர்வை ஏற்படுத்தி விடுமேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா, ஒரு மனிதனால் எத்தனை நாட்களுக்கு இப்படி ஓட முடியும்? இங்குதான் நோக்கம் என்ற ஒன்று உள்ளே வருது. சாதாரண வேலை என்பது கடமைக்காக செய்வது. அது உங்களை சோர்வடையச் செய்யும். ஆனா உங்க சொந்த கனவுக்காக நீங்க உழைக்கும்போது அது ஒரு அதீத ஆற்றலை கொடுக்கும். ஓ, அதனால சோர்வு தெரியாதுன்னு சொல்றீங்களா? ஆமா, இது வாழ்நாள் முழுவதும் செய்ய வேண்டியதில்லை. உங்க தொழிலுக்கான ஒரு ஓடுதளத்தை அமைக்கும் வரையிலான தற்காலிக தியாகம் தான் இது. ஓ, புரிகிறது. விமானம் மேலே எழும்பும் வரைதான் அதிக சக்தி தேவைப்படும், அதன்பின் காற்றில் மிதப்பது எளிது என்பது போல. மிகச்சரி. அதோட இன்னொரு ஆச்சரியமான செய்தியும் இந்த தரவுகள்ல இருக்கு. எதிர்காலத்துல இந்த துறை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட படிப்பாகவே மாறும்னு இதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படியா? அதுக்கான அறிகுறிகள் ஏதும் இருக்கா என்ற? கண்டிப்பா. இதற்கு ஒரு வலுவான உதாரணம் இந்தியாவின் தலைசிறந்த கல்வி நிறுவனங்களில் ஒன்றான ஐஐடி பாம்பே. ஐஐடி பாம்பேவா? அங்க என்ன நடக்குது? அவங்களோட தொழில்முனைவோர் பிரிவில், அதாவது ஈசெல் அப்படிங்கிற அந்த பிரிவில் இந்த நிபுணர் தீபக் பஜாஜ் ஒரு பிராண்ட் பிரதிநிதியாக இருக்கிறார் அப்படிங்கிறதே ஒரு சாட்சி. வாவ்! ஒரு முன்னணி கல்வி நிறுவனமே இதை ஆதரிக்கிறதா? வியப்பாக இருக்கிறது. ஆமா, ஒட்டுமொத்த உலகமும் மையப்படுத்தப்பட்ட அமைப்பிலிருந்து தனிநபர் தொழில் முனைவனை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு. சரி, இப்போ ஒரு பக்கம் திறமைகளை வளர்க்கணும், திட்டமிடணும், பொறுமையா இருக்கணும். ஆனா மனித மனம் மிகவும் விசித்திரமானது இல்லையா? எந்த விதத்துல சொல்றீங்க? எவ்வளவுதான் திறமைகளும் இருந்தாலும், நான் இதை நாளை செய்கிறேன், நான் இன்னும் கொஞ்சம் தயாராக வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயத்த அளவுக்கு அதிகமா சிந்திக்கும் பழக்கம் பலருக்கும் இருக்கே. இது ஏன்? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. அதிகமா சிந்திப்பது, அதாவது ஓவர் திங்கிங் என்பது ஒரு வகையான சாக்குப்போக்குதான் என்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார். நான் இன்னும் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றது நமக்கு நாமே சொல்லிக்கொள்ளும் ஒரு சாக்குப்போக்கா? முற்றிலும் உண்மை. அதனாலதான் அவர் ஒரு விதியை முன்வைக்கிறார். 80% தயாராக இருக்கிறீர்களா? உடனே களத்தில் இறங்குங்கள். இப்போதே தொடங்குங்கள், குறைகளை பிறகு சரி செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரா? ஆமா, ஸ்டார்ட் நவ், இம்ப்ரூவ் லேட்டர். அவர் சொல்லும் இன்னொரு தாரக மந்திரம், கற்றுக்கொள்வதை நிறுத்தினால் வில்வதும் நின்றுவிடும் என்பது. சீக்னா பந்த் தோ ஜீத்னா பந்த். ரொம்ப அருமையான மந்திரம். சரி, இப்போ களத்தில் இறங்கி விட்டோம். எதிர்பாராத மன அழுத்தம் வந்தால் அதை எப்படி சமாளிக்கிறது ஒரு வெற்றியாளர்? மன அழுத்தத்தை கையாள்வதற்கு அவர் 2 வழிகளை கூறுகிறார். ஒன்று வருமுன் காப்பது, மற்றொன்று வந்தபின் தீர்ப்பது. வருமுன் காப்பது அப்படின்னா என்ன செய்யணும்? நல்ல உணவு, அப்புறம் தினமும் 45 நிமிட உடற்பயிற்சி, அப்புறம் தியானம். இதெல்லாம் கட்டாயம். உடற்பயிற்சிக்கும் மன அழுத்தத்திற்கும் என்ன தொடர்பு? நீங்க தினமும் உடற்பயிற்சி செய்யும்போது உங்க மூளையில் செரோட்டோனின், டோபமைன் போன்ற மகிழ்ச்சி ஹார்மோன்கள் வெளியாகிறது. இது உங்களை நேர்மறை எண்ணத்துடன் வைத்திருக்கும். சரி, இது வருமுன் காப்பது. ஒருவேளை பிரச்சனை வந்து விட்டது, மன அழுத்தம் ஏற்பட்டு விட்டது என்றால் வந்தபின் தீர்ப்பது எப்படி? பிரச்சனை நடக்கும் இடத்தை விட்டு ஒரு 10 நிமிடம் விலகி நடப்பது, ஒரு காஃபி குடிப்பது, அல்லது 10-20 முறை ஆழ்ந்த மூச்சு விடுவது. அந்த இடைவெளியில மூளை அமைதியாயிடும் இல்லையா? ஆமா, முக்கியமா ஒரு விஷயத்தை அவர் சொல்றார். நம்மால் கட்டுப்படுத்தக்கூடியவற்றை மட்டும் கட்டுப்படுத்துவது. கண்ட்ரோல் தி கண்ட்ரோலபிள்ஸ். நம்மால் மாற்ற முடியாத விஷயங்களுக்காக கவலைப்பட்டு ஆற்றலை வீணாக்க கூடாது. ஆமா, இந்த உரையாடல்ல நான் கவனித்த இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு தீவிரமான தொழிலை பத்தி பேசும்போது திடீரென்னு ஆன்மீகத்தின் பங்கு பற்றி ஒரு விவாதம் வருதே. இதுதான் இந்த ஹலசலோட ஒரு முக்கியமான பகுதி, தி இன்னர் கேம். ஒரு கடினமான தொழிலில் ஈடுபடும்போது ஒருவரோட அகநிலை எப்படி இருக்கணும்னு இது விளக்குது. பிசினஸ்க்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன சம்பந்தம்? பிரபஞ்சத்தின் சக்தி ஒரு சிறிய விதையை எந்த சிரமமின்றி ஒரு மாபெரும் காடாக மாற்றுகிறது இல்லையா? ஆமா, இயற்கை அமைதியா செயல்படும், ஆனா பிரம்மாண்டமா வளரும். அதே போல அந்த படைப்பு சக்தியோடு நாம ஒன்றிணைந்து செயல்படும்போது நமது வேலைகள் எந்தவித சிரமமின்றி எஃபர்ட்லெஸ்ஸா நடக்கும்னு அவர் சொல்றார். ஓ, ஆன்மீக பிணைப்பு பத்தி சொல்றார். இதுக்கு தரவுகள்ல ஒரு சுவாரஸ்யமான நினைவு தரங்கு பகிர்கிறார். என்ன நினைவது? அவர் தன்னுடைய பள்ளி பருவத்துல பாலமந்திர் பள்ளியில படிக்கும்போது ராமலீலாவில் ராவணன் வேடமிடுவாராம். சரி. அந்த நேரத்துல 1008 குடும்பங்கள் ஒன்றாக அமர்ந்து ராமசரிதமானஸ் பாராயணம் செய்ததால்
கிடைத்த அளப்பரிய அமைதி இங்க ஒரு உதாரணமா சுட்டிக்காட்டப்படுது. வாவ், 1008 குடும்பங்கள் ஒன்றாக சேர்ந்து உருவாக்கும் அதிர்வுகள் அது ரொம்ப அமைதியை கொடுத்திருக்கும். கண்டிப்பா இந்த ஆன்மீக பிணைப்ப ஒரு உவமையால் விளக்குறார். ஒரு கார் ஓட்டும்போது பிரேக்ல காலை வைத்துக்கொண்டே ஆக்சிலரேட்டரை மிதித்தால் எப்படி இருக்கும்? வண்டி முக்கி முக்கி போகும். அதே போலதான் மன அழுத்தம், பயம் என்ற பிரேக்கை அழுத்திக்கொண்டே நம்ம உழைக்கிறோம். ஆன்மீகம் அந்த பிரேக்கை விடுவித்து பயணத்தை மென்மையாகுகிறது. அருமையான உவமை. பிரேக்கிலிருந்து காலை எடுப்பது போல. சரி, ஒரு மிகச்சிறந்த ஆழமான அலசலின் இறுதிக்கு வந்துவிட்டோம். இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொண்டோம்? நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்பதை தாண்டி திறன்களை வளர்த்துக் கொள்வது, மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்ற தற்காலிகமான கருத்துகளுக்காக நமது நிரந்தரமான எதிர்காலத்தை தொலைக்காமல் இருப்பது, ஆமா, மற்றும் இப்போதே தொடங்குகள் பிறகு மேம்படுத்துங்கள் என்ற சூத்திரம் ஆகியவை உங்களுடைய எந்த ஒரு தொழில் அல்லது இலக்கிற்கும் எவ்வளவு பொருந்தும் அப்படிங்கறத நீங்க பார்த்திருப்பீங்க. நிச்சயமாக இது ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கான ஒரு பாடம். நிறைவாக உங்களுக்கு ஒரு சிந்தனையை விட்டுச் செல்ல ஆசைப்படுகிறோம். விவாதத்தில் வராத, ஆனால் இதே அடிப்படையாக கொண்ட ஒரு தூண்டுதல் சிந்தனை இது. அது என்ன சிந்தனை? சமூகத்தில் பலரும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் போன்ற துறைகளை இவ்வளவு கடுமையாக விமர்சிக்க காரணம் அந்த துறையின் மீதான உண்மையாத கோபம்தானா? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. பட்டு விடுவோமோ என்ற மனித குலத்தின் ஆழமான உளவியல் பயத்தின் வெளிப்பாடுதானா இது? அதாவது ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் இருக்கலாம். தங்களுக்கு தைரியம் இல்லாத ஒரு விஷயத்த மத்தவங்க செய்யும்போது வரும் தற்காப்பு உணர்வா கூட இருக்கலாம். நீங்களே சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கான பயணத்தை தொடங்குங்கள். உங்களுடன் மீண்டும் அடுத்த ஆழமான அலசலில் இணைக்கிறோம். நன்றி.